நீங்கள் நைட் அவுலாம், நான் நைட் அவுலுங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அது சரி, எவ்வளோ நாள் உங்களால் தூங்காமல் இருக்க முடியும்? 1 நாள், 2 நாள், 3 நாள்? பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? இதுதான் தவறான விஷயம். 11 டேஸ் 25 மினிட்ஸ் ஒருத்தன் தூங்காமல் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்கான். ஆமாம், 1964 யூஎஸ்ஏல ராண்டி கார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 இயர்ஸ் ஸ்கூல் பையன் அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அவன் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் 2 டேஸில் அவன் ரொம்ப டயர்ட் ஆகிறான். அவனுக்கு அந்த ஃபோக்கஸ்லாம் ரொம்ப கம்மியாகுது. அடுத்த ஒரு 4 டேஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரொம்ப ஹெவியாகுது அண்ட் அவன் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறான். அடுத்த ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாலுசினேஷனில் வந்து அவன் ட்ராப் ஆகிறான். அவனுக்கு இல்லாத விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனோட பிரெயின் வந்து கொஞ்சம் லெஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் சேம் டைம் அவனுக்கு இந்த பேசிக் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவன் மறந்து போகணும். 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு லிமிட் அவன் தொடுறான் அண்ட் அந்த அன்கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் வந்து அடையலாம். அண்ட் 11th டே அந்த 25th மினிட் அப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவன் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா அவனோட லைஃப்கே ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த டாக்டர்ஸ் வந்து அவனை மெடிக்கேஷன் கொடுத்து அவனை தூங்க வச்சுட்டாங்க அண்ட் அவனுக்கு எதுவும் ஆகலை. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை நான் பார்த்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. தயவுசெய்து இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். சயின்டிஃபிக்காக அது சொல்லவும் படுது. ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். தயவுசெய்து எல்லோரும் நல்லா தூங்குங்க. லேக் ஆஃப் ஸ்லீப் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ப்ளீஸ் டேக் கேர்.